தளபதி ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தளபதி 69க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு அப்டேட்ட பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு அப்டேட்ல வந்து என்ன மாரி காட்சிகள் இருக்கு அப்டின்னா, ஒரு தீப்பந்தத்த வந்து கையில பிடிக்கிற மாரி ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி, தளபதி 69க்கான அப்டேட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன வாக்கியத்த வந்து போட்டிருக்காங்க அப்டின்னா, "ஜனநாயகத்தின் காவலன்" அப்டின்ற வாக்கியத்த வந்து போட்டு, கீழ வந்து இந்த தீப்பந்த ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்கங்க. இந்த ஒரு அப்டேட்ல நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த தளபதி 69 படத்த வந்து வினோத் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு இத வந்து சொல்லியிருக்காங்க. அது போக இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான்ப்பா மியூசிக் போட போறாருன்னு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து குடுத்தாங்க. இத்தனைக்கும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு இந்த ஒரு அப்டேட்லயே வந்து சொல்லிட்டாங்கங்க. எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் 25, 2025ல தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போதாம். இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே தான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக்ல வந்து இருக்காங்க. என்னப்பா இந்த படம் ரிலீஸ் ஆறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கே! எதுக்கு இந்த லாங் கேப்பு? அப்படின்றதான் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி இந்த லாங் கேப் எதுக்கு இருக்கலாம் அப்புட்ன்னா, ஒரு படத்த வந்து நல்லா குவாலிட்டியா வந்து குடுக்கணும். ஏன்னா இது வந்து விஜய் அவர்களோட கடைசி படம் வேற. அதனால இந்த படத்த குவாலிட்டியா குடுக்கலாம் அப்படின்னு கூட இவ்ளோ தூரம் லாங் கேப் வந்து எடுத்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட படமான கோட்டு, லியோ இந்த 2 படமுமே வேக வேகமா எடுக்கிறோம், வேக வேகமா எடுக்கிறோம்னு இந்த படத்துல கொஞ்சம் குவாலிட்டி வந்து மிஸ் ஆயிருச்சு. அதனால இந்த தடவ குவாலிட்டில காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்னு கூட இவ்ளோ தூரம் லாங் கேப் வந்து விட்டுருக்கலாம். இப்ப இந்த ஒரு படத்தோட வாக்கியம் இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது, நமக்கு என்ன தோணுது அப்புட்ன்னா, இந்த படம் வந்து ஒரு சோசியல் மெசேஜ சொல்லப்போது அப்படின்றது மட்டும் தெளிவா வந்து புரியுதுங்க. ஏன்னா இந்த படத்த யார் டைரக்ட் பண்றா? வினோத் அவர்கள் வந்து டைரக்ட் பண்றாரு. இவரோட படம் எப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். இவர் எடுத்த நெறைய படங்கள்ல வந்து நல்ல ஒரு சோசியல் மெசேஜ தான் வந்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த படத்துலயும் அந்த மாரி ஒரு நல்ல சோசியல் மெசேஜ சொல்லுவாரு அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் இந்த படத்த பத்தின அப்டேட்ஸ் வர வர தான் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மனால கணிச்சு வந்து சொல்ல முடியுங்க. இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எப்பா இந்த படம் ஒரு மாஸான படமா வந்து இருக்கணும்." ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கோட்டு, லியோலாம் நல்ல படங்களா இருந்தா கூட, அந்த படங்கள் எல்லாத்துக்குமே கலவையான விமர்சனங்கள் தான் வந்து இருந்துச்சு. லியோ படத்த பார்த்துட்டு அந்த படத்துல ஃபிளாஷ்பேக் சரியில்ல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இதுல வந்து கோட் படத்த பார்த்துட்டு இந்த படத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலான்றாங்க. இது மாரி நெறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து தளபதி 69 படத்துல இந்த மாரி மிக்ஸ்டு ரிவ்யூஸே இருக்கக்கூடாது. பாசிட்டிவான ரிவ்யூ மட்டும் தான் வந்து இருக்கணும். ஏன்னா தளபதி அவர்களோட கடைசி படம்னு வேற சொல்றாங்க. இந்த ஒரு படத்துல ஒரு மாஸா வந்து அவர் வந்து ஆக்ட் பண்ணணும். அத நாங்க வந்து பார்க்கணும்னு விஜய் ஃபேன்ஸ் இந்த மாரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயே ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்புட்ன்னா, "என்னப்பா விஜய் வந்து பொசுக்குன்னு கடைசி படம்ன்றாரு. இன்னும் அவர் நெறைய படங்கள வந்து நடிக்கணும். கடைசி படம்னு அவர் சொல்லும்போதே கஷ்டமா இருக்குன்னு." இது மாரி ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து எப்படி வருது? இந்த படம் எப்படி இருக்க போது அப்படின்னு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தளபதி 69 படத்தோட அப்டேட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.